எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனத்தை எடுங்க, திருப்பி இருக்கா. இதுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனம். இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஏற்கனவே உள்ளத நாம மறக்கிறதால எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தை நாம ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஏற்கனவே உள்ளது. சோ அதனாலதான் இந்த தலையங்கத்தை நான் அப்படி பண்ணேன். ஆமென். சோ இந்த வசனத்தை நாம மையமா வச்சு நாம இந்த செய்தியை நாம கடந்து போவோம். ரைட். நான் திரும்ப இந்த சரியான இந்த வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பு நான் எப்படி எடுத்திருக்கிறேன்டா, இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மிடம் பேசியுள்ளார். பேசிக்கொண்டிருக்கிறார் அல்ல, பேச போறார் அல்ல, பேசியுள்ளார். சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சது நம்மளோட வாழ்க்கையில நம்ம இன்றைக்கும் எங்களோட சிந்தையில இருந்துட்டே இருக்கணும், நாம மறக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப நம்முடன் பேசியுள்ளார். ஏற்கனவே அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசிட்டார். சோ இவைகளைத்தான் நாம நித்தமும் ஒவ்வொரு கிழமையும் நாம நற்செய்தி ஊடாக கேள்விப்பட்டுட்டே இருக்கு. அவருடைய ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நம்ம பூரணப்படுத்தியுள்ளார். ரைட். சோ இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதனால் நாம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். மற்றது அவருடைய உடன்படிக்கை நாம பெற்றிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது நமக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, சகல வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கு. சோ அதனாலதான் இந்த வாசகம் சொல்லுது, குமாரன் மூலமாய் நம்முடன் பேசியுள்ளார். சோ எங்களோட என்னத்தை பேசணுமோ அத்தனையும் குமாரன் மூலமாய் பேசிட்ட. பாருங்க அடுத்த வசனம். அதே வசனத்துல தொடர்ந்து கடவுள், அதாவது அவர் எல்லாவற்றையும் சொல்லுவோமா, எல்லாவற்றையும் குமாரனுக்கு ஒரு சுதந்திரமாக வாக்குத்தத்தம் செய்தாராம். எல்லாவற்றையும் குமாரனுக்கு ஒரு சுதந்திரமாக அல்லது உரிமையாக வாக்குத்தத்தம் செய்தார். நீங்க ஒவ்வொருவர் அவருக்கு வாக்குத்தத்தம் செய்தவர்கள் நாம். பைபிள் சொல்லுது, வாக்குத்தத்தத்தினால் எங்களை அவர் பெற்றெடுத்தார். விளங்குதா? வாக்குத்தத்தத்தினால் நம்மை பெற்றெடுத்தார். சோ நாம அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று பைபிள் வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கிறீங்க. சோ அப்ப கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டவர்கள்லாம் நாங்க, அவருடைய சுதந்திரத்துக்காக அவருடைய உரிமைக்காக கொடுக்கப்பட்டவர்கள் தான் நாங்க. சோ அப்ப இந்த சுவிசேஷம் எல்லாம், இந்த நற்செய்தி எல்லாம் உங்களுக்குள்ள விரைக்க, அந்த நற்செய்தியை நீங்க விசுவாசிச்சு அதை உறுதியாக நம்புற பொழுதுதான் கிறிஸ்துவோட நீங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். இந்த வசனத்தை விட்டு உண்மையாக நம்மால வழியில போக முடியாம இருக்கு. திரும்ப வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரன் மூலமாய் பேசியுள்ளார், நம்மிடம் பேசியுள்ளார். கடவுள் எல்லாவற்றையும் குமாரனுக்கு ஒரு சுதந்திரமாக,
உரிமையாக வாக்குத்தத்தம் செய்தார் எல்லாவற்றையும். மேலும் குமாரன் மூலமாகவே அவர் சகலதையும் படைத்தார் என்றுதான் அந்த வசனம் முடியுது. சோ இப்ப நீங்க விசுவாசத்தின் மூலமாகத்தான், நம்பிக்கை ஊடாகத்தான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது நம்பிக்கையில தான் இருக்குது. ஜோவான் 6:29 வாசிப்போமா? ஜோவான் 6:29 எப்படி சொல்லப்படுதுன்னா, ஜோவான் 6:29, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அப்ப இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாண்டா மேல் வசனத்தை நாம வாசிக்கணும். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, யார? இயேசுவை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்று கேட்கிறான். இயேசுவே, பிதாவுக்கு ஏற்ற அல்லது உமக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? பிதாவுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. கிரியையாய் இருக்கிறது. என்னவாம்? அவர் அனுப்பினவரே விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. சோ ஆங்கில பைபிள் இருக்குது பிலீவ், ஃபெய்த் என்ற வேர்ட் இல்ல, பிலீவ் என்ற வேர்ட் தான் இருக்கு, பிலீவ். சோ இங்க இருந்துதான் நான் விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆங்கிலத்துல ஃபெய்த் என்றா விசுவாசம், பிலீவ் என்றா நம்பிக்கை. ஆனா இந்த இடத்துல நம்பிக்கை, பிலீவ் என்றுதான் பாவிக்கப்பட்டிருக்கு எல்லா இடம். நம்பிக்கை, நம்பு, ரைட்? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில இருந்து வருது, சுவிசேஷத்துல இருந்து வருது என்று ரோமர் 10 சொல்லப்படுது. என்ன? கேள்வியினால், by hearing, hearing, ing, hearing. நீங்க கேட்கிறதுனால், 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 கேட்கிறதுனால் என்ன வருது? விசுவாசம் வருது. இந்த விசுவாசம் தான் எங்களுக்கு ஒரு உறுதியான நங்கூரமான நம்பிக்கையை நமக்குள்ள கொடுக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சு முழு நிச்சயமாய் நம்பினான். ரோமர் 4 எடுத்து வாசிப்பாரு. அப்ப ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னத்தை பிறப்பிச்சது? முழு நிச்சயமான நம்பிக்கை. என்ன? வாக்கு தத்தத்தின் பேரில, அதாவது வாக்கு தத்தம் பண்ணினவர், ப்ராமிஸ் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர், மரித்தோரில் இருந்தும் எழுப்புவார் என்கின்ற முழு நிச்சயமான நம்பிக்கை யார்கிட்ட இருந்தது? ஆபிரகாம்கிட்ட. சோ அந்த நம்பிக்கையை தான் இங்க பேசுறார் இயேசு. தேவனுக்கேற்ற கிரியை என்னன்னா, அவர் அனுப்பினவரை முழுமையாக நாங்க நம்புறோம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் வெரி சிம்பிளா தான், ஸ்லோவா தான் நான் பேசுறேன். ஆமென். அப்ப இயேசு சொல்றார், அவரே சொல்றார், அவர் அனுப்பினவரை நீ என்ன செய்? நம்பு. அதுதான் உனக்கு ஏற்ற கிரியை. அப்ப இந்த கடைசி காலங்களில குமாரன் மூலமாய் பிதா நம்மோட பேசிட்டார். என்ன பேசினார்? அவருடைய விஜய பலியினால் நீ மன்னிக்கப்பட்டாய், கிறிஸ்துவுக்குள் சகல வாக்குத்தத்தமும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினூடாக நாம் நீதிமானுக்குரிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். சோ அப்ப இந்த வார்த்தைகளை நாம முழு நிச்சயமாய் நம்பி நாம இந்த பூமியில வாழ்ற பொழுது விசுவாசத்தினால் வந்த நீதிக்கு நாம சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். இதுதான் உங்களோட வாழ்க்கையில, இதுதான் இந்த கடைசி காலத்துல உங்களோட கிரியை செய்ய போகும். சோ தேவனுக்கேற்ற கிரிய முழு நிச்சயமாய் நம்புறஸ். இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரிய. அப்ப உண்மையா மனுஷனுடைய பலவீனம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாள்
ரைட்? யாருடைய கிரிய? எபேசியர் சொல்லப்படுது, நாம் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். சோ அப்பேற்பட்ட ஆதாம் ஏவாள் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் இருவர். அப்ப ஆண்டவர் கேட்டார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? அப்ப ஆதாம் சொன்னான், நான் நிர்வாணியாய் இருப்பதால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்ப அவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது பாருங்க. இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள குற்ற உணர்வு வந்துச்சு. இந்த குற்ற உணர்வு கர்த்தரால் படைக்கப்பட்டதல்ல. இவர்கள் உட்கொண்ட கனியினால் நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து புசித்தபடியால் அவர்களை நிர்வாணி என்று குற்றப்படுத்த அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்ப நிர்வாணி என்று குற்றப்படுத்தினது கடவுள் அல்ல. நிர்வாணி என்று குற்றப்படுத்தினது அவர்கள் உட்கொண்ட அந்த விருட்சத்தின் கனி. அப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்கு யார் அப்படி நின்ன நிர்வாணி என்று சொன்னது? உன்னை யார் குற்றப்படுத்தினது? சோ அப்ப இவனுக்குள்ள வந்த குற்ற உணர்வு தான் இவர்கள் தேவனை விட்டு பிரிந்தார்களே ஒழிய வேற ஒன்றுமல்ல. பிசாசுடைய தந்திரம் உங்களை குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு வரும். சோ குற்ற உணர்வு விசுவாசத்திற்கு எதிர்மறையானது. தேவனுடைய வார்த்தையை நம்பாத பட்சத்துல வாரதுதான் குற்ற உணர்வு. பிசாசுடைய தந்திரம் அல்லது விழுந்து போன மனுஷனிடத்திலிருந்து வருகிற காரியம். பாருங்க, ஆண்டவர் கேட்ட கேள்வி, உன்னை யார் நிர்வாணி என்று சொன்னது? அப்ப இன்றைக்கு கடைசி காலங்களில குமாரன் மூலமாய் நம்மோட பேசியிருக்கிறார், திருவுளம் பற்றிட்டார். எங்களை புது சிருஷ்டியாக தேவன் சிருஷ்டிச்சிருக்கிறார். நாம கொரிந்தியர்ல படிக்கிறோம், நான் புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள். அப்ப இது எப்படி வருது நமக்கு? சுவிசேஷத்தினூடாக நற்செய்தி. அப்ப நாம நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்ச பிறகு நாம நாளடைவில் என்ன செய்யறோம்? மறக்கிறோம். பிசாசுடைய பெரிய தந்திரம். இயேசு ரொம்ப சொன்னார்ல, விதைச்ச பிறகு வந்து பிசாசு வந்து என்ன செய்யறானா? நம்மிடத்துல இருந்து திருடுகிறான், சத்தியத்தை திருடுகிறான், உண்மையை திருடுகிறான். சோ அப்ப என்ன நடக்குது இங்கேண்டா, நம்முடைய இருதயங்கள் மறக்குது. ஆவிக்குரிய சத்தியங்களையும் நம்முடைய இருப்பிடத்தையும் நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய உரிமைகளையும் பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடிவிட நாம மாம்சத்தில் நடக்க ஆரம்பிக்கிறோம், மாம்சத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். இதுதான் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சோ அதனாலதான் நாம அடிக்கடி நாம கேட்கிறோம் பாருங்க, அடிக்கடி நாம லிசன் பண்ண வேண்டியிருக்கு, அடிக்கடி நாம எங்களை புதுப்பிக்க வேண்டியிருக்கு. சோ இப்ப சில பேர் சொல்லுவார்கள், இப்ப என்னுடைய செய்திய அன்றைக்கு கேட்க எனக்கு இது வரையில, ஆனா இன்றைக்கு வருது. அன்றைக்கு கேட்க எனக்கு இப்படி ஒரு வழிபாடு வரையில, ஆனா இப்படி இப்ப வருது. அன்றைக்கு கேட்க எனக்கு இது தோணல, ஆனா இப்ப தோணுஸ். அப்ப நீங்க திரும்ப திரும்ப அதோட வார்த்தையை நீங்க கேட்க என்ன உண்டாஸ்? விசுவாசம் உண்டா? நம்பிக்கை உண்டாஸ்? விசுவாசம் அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. சோ அப்ப அந்த வார்த்தையில நாம விசுவாசிச்சு நம்பிக்க நமக்குள்ள இளைப்பாறுதல் வருது. இளைப்பாறுதல் வரைக்க நாம் என்ன செய்யறோம்? தேவனை சாருகிறோம். அவரை சார்ந்திருக்க யுத்தம் அவரால் என்ன செய்யுது? நடக்குது. ஆமென். சோ ஆகவே அப்ப நாம முதலாவது அவருடைய வார்த்தை ஊடாக
இயேசு திருவுளம் பற்றினபடியால இந்த கடைசி காலங்களில அவர் மூலமாக பிதாவானவர் பேசி இருக்கிறபடியால அல்லது சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறபடியால நாம என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில அவருக்குள்ள நாம ஒவ்வொரு விஷயத்தில என்ன சகலதும் தான் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. சகலதும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. சோ அப்ப நாம இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் நம்முடைய பதில் கிடைச்சிட்டு. சோ அதனால இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை விட நாம ஜெபிக்கிறோமா இருந்தா நாம மாம்சத்துல நடக்கிறோம். ஏன்னா அவர் மூலமாக என்ன செய்துட்டாராம்? பேசிட்டார், திருவுளம் பெற்றுட்டார், செய்து முடிச்சிட்டார். சோ அதனாலதான் எங்களுக்கு அழைப்பு, சுவிசேஷம் நமக்கு அழைப்பு கொடுக்கு. நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கு. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, உங்களுடைய தண்டனையை இயேசு சிலுவையில சுமந்துட்டார், உங்களோட வியாதியை இயேசு சிலுவையில சுமந்துட்டார், உங்களோட தரித்திரங்களை சிலுவையில சுமந்துட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டார். பாருங்க, நியாயப்பிரமாணமே பரிசுத்தமானது. பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்துல எந்த பிழையும் இல்லை, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தினாலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் வந்த வேண்டாம் உங்களால நம்ப முடியுமா? அப்ப ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தமான கட்டளைகள் மனுஷனுக்கு சாபத்தை பிறப்பிச்சேன்னு சொன்னா, கட்டளைகள்ல பிழை அல்ல, நாம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்குட்பட்டிருக்கிறோம். சோ அதனாலதான் ரோமர் 3 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாங்கி மீட்டு கொண்டார், குமாரன் மூலமாய் திருவுளம் பெற்றிட்டார் இயேசு உங்களோட வாழ்க்கையில, என்ற வாழ்க்கையில. சோ அப்ப நமக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தின் ஊடாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில தைரியம் வருது, நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மூலமா இப்ப உங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. பழைய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மரிக்கவும் இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தளவும் இல்லை. ஆனா அந்த காலத்திலேயே காணாதவைகளை சுவிசேஷத்தின் ஊடாக கேள்விப்பட்டு நம்பினாங்களே பரிசுத்தவான்க. அவங்களோட விசுவாசத்தை மெச்சி பேசுறார் பவுல். தெரியுமா, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிறவனை விட இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டும் கூட நாம சுவிசேஷத்தை மறந்து திரிகிறோமே பாருங்க. எங்களை போல ஒரு 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 அலட்சியமானவன் உலகத்துல யாரும் இல்லை. இதை நாம அலட்சியப்படுத்துறோமே பாருங்க. ஆமென். ரோமர் 1 சொல்லுது, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுது. இல்ல ரோமர் 4 அடுத்து வாசிப்போமா? ரோமர் 4 அதுல இருந்து நாம சில காரியங்களை எடுத்து பிறகு கடந்து போறோம். 18வது வசனத்தை வாசிக்கும். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கை, விசுவாசம் என்ற 2 வார்த்தையும் வருது. இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறார், இன்னைக்கு அநேகர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறார்கள். எப்படி? கடவுள் என்ன கைவிட மாட்டாரு. வடிவா கவனிங்க, இந்த வார்த்தையில நீங்க வடிவா கவனிக்கணும். இதே மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கே மாற்றுங்க. இப்ப எங்களோட இயற்கையாகவே மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய சிந்தனையில இருந்து இது நேச்சுரலா மனுஷனுக்கு வரும். எப்படி? கடவுள் நம்ம கைவிட மாட்டார். இது எல்லா மதத்துல இருக்கிற எல்லா மனுஷனிடத்திலையும் இருக்கிற சர்வ சாதாரணமான சம்பவங்கள்லாம், நினைவுகளும் சிந்தைகளையும் தான் நான் இப்ப சொல்றேன். ரைட்? கடவுள் என்ன கைவிட மாட்டார், கடவுள் என்ன காப்பாற்றுவார், கடவுள் எனக்கு உதவி செய்வார், நான் ஜபிச்சா என்னுடைய ஜபத்தை கேட்பார், எனக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறேன், ஆபத்துல என்ன தூக்குவார். நான் உங்களுக்கு
விளங்கப்படுத்த தேவையில்லை. நீங்க எல்லாட்ட எங்களுடைய அம்மாவை எல்லாம் வந்து ஹிந்துல இருக்கேன் இப்படித்தான் வளர்த்த. அம்மாவை அப்பவே சொல்லல கடவுள் உன்னை கை விட்டுருவான்னு சொல்லல. அவை அப்பவே சொன்னவ கடவுள் மேல நம்பிக்கையாரு, முருகன்ல நம்பிக்கையாரு, பிள்ளையார் கோயில தவறாம போ, பொட்டவை அர்ச்சனை செய், நம்பு, தேங்காய் விட, மோதத்தை அவிச்சு கொடு. அதே போல கிறிஸ்தவன் சொல்லுது சேச்ச விட்டுறாத, பாசல விட்டுறாத, சேமனை விட்டுறாத, பிரசங்கத்தை விட்டுறாத, ஜனங்களுக்கு தொண்டு செய்யறத விட்டுறாத, தசமாகம் கொடுக்கறத விட்டுறாத, காணிக்க கொடுக்கறத விட்டுறாத. ஏன் கடவுள் உனக்கு உதவி செய்வார், உன்னை கைவிட மாட்டார். இது எல்லாம் எல்லா மனுஷனிடத்திலையும் இருக்குது. ஆனா இதுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியா? இதுதான் உங்களுடைய பாவ சரீரம், மாம்சம். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். பைபிள்ல சொல்ற மாம்ச பாவ சரீரம் என்றது உங்களோட உடல் அல்ல. உடல் பைபிள் சொல்லுது தேவன் வாசம் பண்ற ஆலயம், கடவுள் பரிசுத்தாவி வாசம் பண்ற ஆலயம். நம்முடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கிறதா நம்புவீங்களா நீங்க? சோ இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சது. இதுதான் இயேசு சிலுவையில செய்து முடிச்சது. கடைசி நாட்களில குமாரன் மூலமாய் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார், பேசினார். சோ ஆகவே அவர் மூலமாக என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தம் உள்ளதாய், பூரணம் உள்ளதாய் இருக்கிறது. அப்ப என்னுடைய சரீரம், என்னுடைய உடல் பாவம் அல்ல. ஆனா இதுக்குள்ள ஒன்று இருக்குது, பாவ சரீரம். அதுதான் மாம்சம், மாமிச சரீரம். சோ இந்த மாமிச சரீரம் தான் அது சொல்லு கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் கைவிட மாட்டார் என்று நடுங்கும், அது பேசும், அது கலையாடும், அது பரிசுத்தாய் போல ஆடும், அது வைராக்கியம் கொள்ளும் கடவுளுக்காக, அது கொடுக்கும், அது உபாசிக்கும், அடம் பிடிக்கும். இப்படியான வைராக்கியங்கள் எல்லாம் கொண்டது இந்த பாவ சரீரம். சோ இந்த பாவ சரீரத்தாலதான் ஆதாம் கொடுத்தி சொன்னான், என்ன சொன்னான்? நான் அப்போத வாசிச்சனே, ஓ நான் நிர்வாணியா இருக்கேன், இப்ப கடவுளுக்கு முன்னால நான் எப்படி நிக்கிறது என்று அவன் ஒரு மாயமான தாழ்மையை அதுக்குள்ள பிசாசு கொண்டது மனுஷனுக்குள்ள. அப்ப நம்முடைய பிதா பேசுறார் ஆதாமோட, உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார்? அங்க இருக்கிற அவனுடைய பாவ சரீரம், மாம்ச சிந்த அவனுக்குள்ள சொல்லுது. அப்ப என்ன நான் சொல்ல வாரேன்டா, இதல்ல விசுவாசம். அதாவது நான் முதல் சொன்னனே, தேவன் செய்வார், கடவுள் செய்வார், கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் எனக்கு உதவி செய்வார், இதல்ல விசுவாசம். மாறாக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் திருவிழம் பெற்றிட்டாரல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசிட்டாரல்ல, அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுடைய தேவைகளை சந்திச்சிட்டாரல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை தன்னுடைய சுதந்திரவாளியாக மாற்றிட்டாரல்ல, உரிமையாக மாற்றிட்டாரல்ல, அவருக்குள் சகலதும் கொடுக்கப்பட்டிருக்கல்ல, ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கல்ல. யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கல்ல. அப்ப அவர் செய்வார் என்று நீங்க சொல்றதுக்கு பேர் நம்பிக்கை அல்ல, அவர் செய்துட்டார் என்கின்ற வார்த்தை ஊடாக உங்களுக்குள்ள வெறும் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நீங்க முழு நிச்சயமா நம்புறீங்க. எஸ், நான் இயேசுவுக்குள், என் பிதாவுக்குள் நீதிமான், பிதாவுக்குள் நான் பரிசுத்தவான், பிதாவுக்குள் நான் முழுமையாக்கப்பட்டவன், பிதாவுக்குள் தேவைகள் சந்திக்கப்பட்டவன், பிதாவுக்குள் நான் சுகம் ஆக்கப்பட்டவன், விடுதலை ஆக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன்.
சோ இதை விட்டு நாம வெளியில போய்க்க நாம மாம்சத்தில் நடக்க ஆரம்பிக்கிறோம். சோ அப்ப எங்க அன்றாட வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோம்? மறக்கிறோம். இதை மறக்க நாம் என்ன செய்யறோம்? மாம்சத்துல மறந்த உடனே மாம்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை எடுப்போமா? ரோமர் 6 வசனம். ரோமர் 6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. என்ன சரீரம்? பாவ சரீரம். இது எங்கட உடலை குறிச்சு பேசப்படையில. நம்முடைய உடலை குறிச்சு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு கொரிந்தியர் 3 நம்முடைய சரீரம் என்னவாம்? பாவ சரீரம் என்று சொல்லல, நம்முடைய சரீரமே அவர் தங்கும் ஆலயம். இங்க சொல்லப்படுது மாம்சத்துக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் மாம்சத்துக்குரிய மனுஷன். ஓகே, கொலைசியர் 2:10 10 அல்ல 11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே அல்லது விருத்த சேதனம் என்ன? விசுவாசத்தினாலே. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ஏண்டா பழைய உடன்படிக்கையில ஆபிரகாமுக்கு போன நிலைமையா சொல்லியிருந்தேன். மாம்சத்தின் நுனித்தோல் என்ன விருத்த சேதனம் செய்ய சொன்னார். என்னத்துக்கு? அவன் விசுவாசத்தினால் வந்த நீதிக்கு அடையாளமாகத்தான் அதை செய்ய சொன்னார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். என்ன? விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியும் என்பதுக்கு அடையாளம் தான் ஆண்கள் மாம்சத்தின் நுனித்தோல்ல விருத்த சேதனத்தை அந்த உடன்படிக்கைக்கு கீழே, பழைய உடன்படிக்கைக்கு கீழே அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அது செய்யப்பட சொன்ன. பாருங்க, எவ்வளவு பைபிள் எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு அவருடைய சுவிசேஷத்தை எங்களோட கரசனையா பேசுறவர் பாத்தீங்களா? ஏண்டா அது விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆகலாம் என்பதற்கு அடையாளம் தான் அவர். விசுவாசம் வந்த பிறகு நாம பிரமாணத்துக்குட்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நானும் நீங்களும் பிரஜாதி மக்கள், நானும் நீங்களும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்கு நாம இப்ப என்ன செய்துட்டோமா? சுதந்திரவோட ஆயிட்டோம். அப்ப நமக்கு இப்ப அடையாளம் என்ன? இருதயத்துல நடந்த விருத்த சேதனம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசம். அப்ப 11ஆம் வசனம் சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். இப்ப நீங்க சில வேளை ஜோதிச்சிருப்பீர்கள், பாவ சரீரம் என்று இன்னொரு சரீரம் நான் சொல்றேன். நீங்க பாருங்க, வசனம் சொல்லுது மாம்சத்துக்கு உரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதுனால். யாராவது இயேசுக்குள்ள வந்த பிறகு கூட உடல் இல்லாம போனதா உங்களுக்கு? இல்ல, அந்த உடல் அப்படியே இருக்கு. ரைட்? ஆனா இங்க ஒன்று சொல்லப்படுதானே, பாவ சரீரத்தை நாம களைந்து விட்டோம். அப்ப மாம்சத்தை தான் சொல்றார், மாம்சத்துக்குரிய சரீரம். அதுக்கு பேரு பாவ சரீரம். இந்த பாவ சரீரத்தாலதான் நாம முன்னே கடவுளை ஆராதிச்சோம், கடவுளோட பேசினோம், நம்பிக்கை வச்சிருந்தோம், விசுவாசம் வச்சிருந்தோம், எல்லாம் செய்திருந்தோம். இந்த பாவ சரீரத்தாலதான் இவன் கடவுளுக்கு பணம் கொடுத்து நாம கொடுத்தோம். இன்றைக்கும் அநேகர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜனங்களுக்கு விளங்குதில்லை. ஜனங்க சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்துவுக்கு எதிராளி. நல்ல மனுஷரை நாம நேசிக்கிறோம். சுவிசேஷத்தை அறியாம இன்னும் மாம்சத்துல நடக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் இந்த உலகத்துல அதிகம். ஆமே, பாருங்க, நான் சொல்லல, அல்லாஹ்வுல நீங்க கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இன்னைக்கு என்ன உதாரணத்துக்கு எடுங்க, நான் கடவுளுக்காக மாம்சத்துல வைராக்கியம் கொண்ட மனுஷன். மாம்சத்துல என்ன போல ஊழியம் செய்திருக்க மாட்டீங்க நீங்க.
ஊழியம் செய்யற தப்பு இல்லை. இப்பவும் நான் ஊழியம் செய்யறேன். ஆனா அப்ப செய்த ஊழியத்துக்கு இப்ப செய்த ஊழியத்துக்கும் வித்தியாசம். அப்ப மாம்ச பாவ சரீரத்தினால் கடவுளுக்கு அஞ்சி பயந்து நாம ஊழியம் செய்தோம். அல்லது நாம ஒன்று அடைய மாட்டோம், இதை செய்யாட்டிக்கு இன்னொன்றை அடைய மாட்டோம், இதை செய்யாட்டிக்கு ஆசீர்வாதத்தை பெற மாட்டோம், இதை செய்யாட்டிக்கு பரலோகத்தில் எங்களுக்கு கிரீடம் கிடைக்காது, இதை செய்யாட்டிக்கு எங்களோட சாபம், இப்படியாக வேறு பல நோக்கங்களுக்காக செய்தோம். அது பாவ சரீரம். சிம்பிளாக இன்றைக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற அநேகரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன் அவர்கள் செய்கிற கிரியலுக்குரிய பின்னுக்கு இருக்கிற நோக்கம் என்ன? ஒரு மனுஷன் செய்யற கிரியலுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? கடவுளுக்காக செய்யற கிரியை அல்லது சேர்ச்சில் ஒரு மனுஷன் செய்யற கிரியை, அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அவரிடத்துல இருந்து பெறுகிறதற்கானதான் நோக்கம். இதுக்கு பேர் தான் பாவம். நம்ப முடியுமா? ரைட். இப்ப இந்த கொலோசியர்லயே நான் உங்களுக்கு இதை குறிச்சு நான் ப்ரூவ் பண்ணி தரேன். ரைட். இந்த மேல் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் சகல 10வது வசனம், சகல துறைத்தரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், யாருக்குள்? இயேசுவுக்குள். என்னவா? அவர் சகல துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிறார் இயேசு. அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இதுதான் உங்களோட நிஜம். கடைசி காலத்துல குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொன்னனே, அல்லது குமாரன் மூலமாய் நம்மோட பேசியிருக்கிறார் என்று சொன்னனே, அல்லது குமாரன் மூலமாய் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிருக்கார் என்று சொன்னனே. அதனுடைய இன்னொரு வார்த்தை, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய், ஒரு குறை இல்லாதவர்களாய் தான் இருக்கிறீங்க. இதை நாம இடைக்கிடம் மறக்கிறோம். ஆவிக்குரிய டெமென்ஷியா. ஆனா அந்த ஆவிக்குரிய டெமென்ஷியாவுக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? உண்மையான ஆங்கில மொழி அம்னேசியா, அதாவது மெமரி லாஸ், ஞாபகம் டோட்டலி மறந்தவர்கள். அம்னேசியா, கூகுள் பண்ணி பாருங்க. அம்னேசியா, AMNESIA. அம்னேசியான்றது ஞாபகம் மறந்தவர்கள், டோட்டலாவே எல்லாத்தையும் மறந்தவர்கள். சும்மா தெரிந்த டெமென்ஷியாண்டா உங்களுக்கு தெரியும், அது ஒரு வருத்தம். அவர்கள் வந்தா அவர்கள் எல்லாத்தையும் மறந்துடுவார். ஒரு வயதுக்கு பிறகு கூடுதலா வாரஸ். அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய டெமென்ஷியாவும் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்கின்ற உண்மையை மறந்து, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்ட உரிமைகளை மறந்து, கிறிஸ்துவுக்குள் நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய குமாரன், அவரால் நேசிக்கப்பட்டவர்கள், அவரால் மன்னிக்கப்பட்டவர்கள், அவரால் பூரணமாக்கப்பட்ட. அதுதான் இந்த வசனத்தை வாசி. சகல துறைத்தரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். எழுதேக்க எவ்வளவு அழகா அழுகிறார்கள். துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். சோ இப்படிப்பட்டவர்கள் நாம் என்னவா? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்தவர்கள். இன்னும் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றேன். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை. ஆமீன். ஒரு மனுஷன் மாம்ச சிந்தை ஊடாக கடவுளோட உறவு கொள்றார் என்று சொன்னா தேவன் முகத்தை திருப்புறார். சுய நீதிக்காரருக்கு விரோதமாக தேவனுடைய முகம் திரும்பி இருக்கு. மாம்ச சிந்தை என்ன சொல்லுங்க? ஒரு மனுஷனுக்கு வெறும் ஐடியா. இந்த ஐடியாவிலதான் இப்ப எனக்கு முன்னே என்னுடைய பொருளாதாரம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வச்சிருக்க. அப்ப இதை நாம முன்னே எப்படி விளங்கி கொண்டோம்டா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பரலோகம் போய் சேர்றதுதான், அல்லது பிரசங்கிக்கிற ஆசீர்வாதம், அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றா நாங்க அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் உங்களோட வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என்பதை
இப்பதான் நாம புரிஞ்சு சொல்றோம். அப்ப அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நம்ம ஆசீர்வச்சிருக்கிறார். சோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சகல பகுதிகளையும் எங்களை என்ன செய்யலாம், வளர்க்குது சகலதிலையும். அவருடைய போன கிழமை சொன்னது போல அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமி என்ன, இளைப்பாறுதல். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் நாளுக்கு நாள் கிரியை செய்யறதுக்கு அவர்தான் சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொன்ன, நீங்க இந்த தேசத்துக்கு போங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அவருடைய தேசம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பூமி, அவருடைய விளைச்சல், அதுக்கு இல்ல எல்லாமே அவருடைய இதுதான். அதே போலதான் இன்றைக்கு நீங்க அவருக்குள் சகல பரிபூர்ணமாய் இருக்கிறீங்க. இப்படி இருக்கேக்க நாம மாம்ச சிந்தை அவருக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை அவருக்கு விரோதமான பகை. இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்கேக்கதான் நாங்க பாவ சரீரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறோம். கடவுளுக்கு கொண்ட கொடுத்து அதன் ஊடாக கடவுளிடத்துல இருந்து திரும்பி பெற நினைக்கிறதுதான் மாம்ச சிந்தை, பாவமான சிந்தை. இதுதான் நம்முடைய பாவத்தினுடைய மூல வேர். இதுல இருந்து புறப்படுறதுதான் மற்ற லீகலிஸ்டிக் கிறிஸ்டியானிட்டி அல்ல ரிலிஜியஸ் கிறிஸ்டியானிட்டி என்றது அது ஒரு பாவ சரீரத்தில இருந்து வெளிப்பட்ட. இது இன்றைக்கு அநேருக்கு தெரியாதபடியாலதான் கிறிஸ்துவனுடைய அந்த தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுதில்லை, பலன் அளிக்குதில்லை. இந்த மாம்ச சிந்தை விசுவாசத்துக்கு விரோதமான ஒரு பகை அல்லது விசுவாசத்துக்கு எதிர்மறையான. விசுவாசம் என்றது இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுல இளைப்பாடுறது. நான் அடிக்கடி சொல்வேன், மன உறுதி நம்பிக்கையோட நாம் என்ன செய்யறோம், இளைப்பாடுறோம். அதன்படி நம்முடைய ஆக்ஷன் இருக்கணும், கிரியை இருக்கணும். இப்ப இந்த கொலோசியரை கொஞ்சம் வாசிக்கிறோம் பாருங்க. 3வது வசனம், கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் யாற்ற ஞானம், கிறிஸ்துவனுடைய ஞானம், கிறிஸ்துவனுடைய அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இப்படி கேட்க, ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு. எங்களை சிந்திய பிசாசு வஞ்சிப்பான். எங்களை சிந்திய வஞ்சிச்சா போதும், நாம மாம்சத்துல நடக்க ஆரம்பிப்போம். மாம்சத்துல நடக்கிறேன்டா இவன் பல விஷயங்கள் உள்ளடங்குது. இவன் நாம மாம்சத்துல இருக்கேக்கு நாம் என்ன செய்வோம்டா, எங்களுடைய பிரச்சனைகளை அல்லது எங்களுக்கு விரோதமாக வருகிற தீமைகளை, என்ற கொலோசியர்ல சொல்லப்படுதான தீங்கு நாளில் அவைகளை ஜெயிக்கிறதுக்கு தேவன் தந்த சர்வாயுத வர்க்கங்களை, இயேசு ஏற்கனவே தந்த சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சு கொள்ளுங்க. எங்க தரிக்கட்டாம், நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தை. அப்ப என்னென்னத்தை தந்திருக்கிறார் அந்த எபேசியர் 6 சொல்லுது, ரட்சிப்பின் தலைச்சீரா. ரட்சிப்பு ஏற்கனவே நமக்கு தலைச்சீராகவே இருக்கிறதா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ரட்சிப்பு ஏற்கனவே தலைச்சீராக இருக்கு. இது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போட்டு விட்டது, எனக்கும் உங்களுக்கும் போட்டு விட்டது. நாங்கள் பிசாசுடைய பார்வையில நாங்கள் கிறிஸ்துவால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி சபை. நாங்க எங்களை அலங்கரிக்க முடியாது. நம்முடைய தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன, அவர் அனுப்புறவரை நம்புறது. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா இந்த கடைசி காலங்களில வெளிப்பட்ட அவர் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பின் தலைச்சீராக அவர் போட்டிருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் தரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன். விசுவாசத்தை
ஓடி போய் தேடி பிடிங்கன்னு அவர் சொல்லு. பிரச்சனை வரைக்கும் ஓடுங்க வீட்டுக்கு அங்க இங்கன்னு தேடுங்க, விசுவாசம் அங்க, நம்பிக்கை எங்க, எல்லாமே அவர் தந்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் கச்ச, நீதி என்னும் மார்க்கவசம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவால் நான் அவருக்குள் நீதிமானா இருக்கின்றேன். அப்ப அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள அவர் உலகத்தையும் செய்திருக்கிறார். ஆனா நம்முடைய மனசுல இவைகள் எல்லாம் இல்லை, திருடியாச்சு. இது எல்லாத்தையும் மனசுல இருந்து திருடி பிசாசு நம்ம இப்ப நிர்வாணி ஆக்கி வச்சிருக்கு. நமக்கு பிசாசு வந்து எங்களை வாழ்க்கையில சூறாவளி ஒரு அடி கேட்க உடனே நாம மாம்சத்துலதான் நடக்க ஆரம்பிக்கிறோம். யாரை நாடலாம், யாரை தேடலாம், யாரை பிடிக்கலாம், எந்த டாக்டரை பிடிக்கலாம், எந்த காரியத்தை பிடிக்கலாம் என்று அதுல தப்பில்ல. ஆனா முதலாவது எங்களுக்கு இது வெறிதான்றதான் நான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அதை மறந்துறாங்க. அவர் சொன்ன, நான் உங்களை அனாதையா விடேன், நான் உங்களுக்கு திக்கற்றவர்களாய் விடேன். ஆனா நம்முடைய சிந்தை அனாதையாக இருக்குமா இருந்தா, நம்ம மாம்ச சிந்தையில நடப்போமா இருந்தா, மாம்சத்தில நாம் பாவ சரீரத்துக்கு நாம் இடம் கொடுப்போமாக இருந்தால் கிறிஸ்து நமக்குள்ள பலன் அளிக்க முடியாது. அப்ப முதலாவது மற்றது நாம எவ்வளவுக்கு கேட்கிறோம், எவ்வளவுக்கு நாம சத்தியத்தை சிந்திக்கிறோம், எவ்வளவுக்கு நாம அதுல இதன்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகுது, கிரிய செய்ய போகுது. சோ அதற்காகத்தானே சபைக்கு சுவிசேஷம் தினந்தோறும் பிரசங்கிக்கப்படுது. நீங்க பாருங்க, ரோமர் புத்தகம் யாரு கழிவு இருக்கு? விசுவாசிக்கு. கலாத்தியர் யாருக்கு? விசுவாசிக்கு. கொலோசியர் யாருக்கு? விசுவாசிக்கு. எல்லாமே விசுவாசிக்க. விசுவாசிகள் திரும்ப நாம கேட்க நாம் என்ன செய்யறோம்? உறுதிப்படுகிறோம். பாருங்க, இந்த ரோமர் இத வாட்சி முடிச்சுட்டு ரோமர் 4 போ. ரைட், 5வது வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும், கொலோசியர் 2:5, சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற விசுவாசத்தை போல விசுவாசம் இருந்தா அது விசுவாசத்துக்கு பலனே இல்லை. கடவுள் செய்வார், கைவிட மாட்டார். நோ, அது ஒன்றுமே நடக்காது. அவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றிட்டாராம். அந்த அர்த்தம் என்ன? செய்து முடிச்சிட்டாராம். அப்ப இனி சுவிசேஷத்தின் ஊடாக, அந்த சுவிசேஷத்தை நீங்க நம்புறதும் விசுவாசிக்கிறதும் ஊடாகத்தான் என்ன செய்ய போகுது? நம்முடைய வாழ்க்கையில பலன் செய்ய போகுது. உலகத்துல இருக்கிற மக்களோட நீங்க மக்களாக சேர்ந்து விசுவாசம் என்ற பேரில நீங்கள் சேர்ந்து அவர் கைவிட மாட்டார். எஸ், அவர் கைவிட மாட்டார் தான். அதற்காகத்தான் 2026ஆம் ஆண்டுக்கு முதலே இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பெற்றிட்டார். அதுவும் என்ன சொல்றார்? பேசிட்டார், நம்மோட பேசிட்டார். அப்ப அவர் பேசினதை நீங்க ஏற்றுக்கொள்றதுதான் உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். அவர் பேசினதை, அவர் பேசினதுதான் இங்க வார்த்தையாக எழுதப்படுது, நற்செய்தியாக எழுதப்படுது. அப்ப விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு. வேர் கொண்டவர்கள் எப்படி நீங்க வேர் கொள்ள முடியும்? எப்படி அவர் மேல நீங்க கட்டப்பட முடியும்? நீங்க கேட்கிற அந்த அறிவு தான். அவருக்குள் அறிவு, ஞானம் இருக்கு. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மாம்சத்தின் கிரியல்ல வளர்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அல்லது செத்த கிரியல்ல வளர்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வளர்ச்சி என்றது அதை கேட்கிற சுவிசேஷத்தை கேட்கறதுனால
நாம் எங்களோட வாழ்க்கை என்ன செய்தோம்? வேர்கொண்டு கட்டப்பட்டு கொண்டு போகும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் குப்பை நஷ்டமாக விட்டேன் என்று போக சொல்றேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அடுத்த வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடி. பாருங்க, சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு என்னவா? போதிக்கப்பட்டபடியே. இன்னைக்கு எத்தனை பேர் நான் போதிச்சதிலேயே உறுதியா நிற்கிறீங்க? நான் போதிச்சதே என்னுடைய போதனை இல்லை, எல்லாமே வசனத்தின் அடிப்படையில. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை விசுவாசம் இரண்டுமே தேவனுடைய ஈவு. இதை நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றா நம்மிடத்துல இருந்த விசுவாசம் என்ன? முதல் மாம்சத்தினுடைய இந்த விசுவாசம், நாம் அவருக்கு உண்மையா இருந்தா அவர் நமக்கு உண்மையா இருப்பார். அதல்ல விசுவாசம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் என்றது ஒரு பெயர் சொல். பெயர் சொல். விசுவாசம் ஒரு நவுன், பெயர் சொல். நவுன், ஆங்கிலத்துல நவுன், தமிழ்ல பெயர் சொல். பெயர் சொல்லுண்டா தெரியும் தானே உங்களுக்கு? அது ஒரு கிரியையோ இல்ல அது ஒரு செயல்பாடோ இல்ல. விசுவாசம் என்றது பெயர் சொல்லண்டா அது ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு இடம். அப்ப விசுவாசத்தினால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. அப்ப யார்கிட்ட விசுவாசம்? நற்செய்தியை கேட்கிறதுனால் வருகிற விசுவாசம். அப்ப விசுவாசம் ஒரு நபர், ரைட்? அப்ப அவருடைய விசுவாசம் நமக்குள்ள வருது. அது வந்த பிறகுதான் நமக்குள்ள உறுதியை கொண்டிருச்சு, ரைட்? அப்ப கிருபையினால் அப்ப நாம கேட்கிறத போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நாங்கள் எல்லாம் மனுஷருடைய பாரம்பரியத்தின் படிதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம், அல்லது உலக வழிபாட்டின் படிதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். இதைத்தான் ஆங்கிலத்துல லீகலிஸ்டிக் என்று சொல்றது. நாங்க லீகலிஸ்டிக்கா இருந்தா கிறிஸ்தனுடைய கிருபை அல்லது அவருடைய தயவு அல்லது அவருடைய உடன்படிக்கை அல்லது அவருடைய சுதந்திரம் நமக்குள்ள என்ன செய்யாதாம்? பலன் செய்யாது. அதனாலதான் பவுல் சொல்றார், மாம்சத்துக்கு மரிச்சு நாம் ஆவிக்குள்ள உயிர்த்தெழுகிறோம். அல்லது இன்னொரு வடிவ சொல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சு கிருபைக்குள்ள வருகிறோம். அப்ப உலக வழிபாடுகள், உலக பாரம்பரியம், இதோட நாம கிறிஸ்துவின் கிருபையை நாம கலக்கிறோம். கிருபை என்றது இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய தனிப்பட்ட ஒரு மனுஷன் இரண்டாம் மாதமாக வந்து கடவுள் மனிதனாக வந்து அவர் மூலமாக இன்றைக்கு நம்மோட திருவிழம் பற்றியிருக்கிறார். அவருடைய கிரியத்தினால நாம் என்ன செய்யப்பட்டோமா? மீட்கப்பட்டோம். சகலது அவர் மூலமாய் உண்டானது என்றும் அவரால் எல்லாம் உண்டாவில்லை. சுகம், பலன், ஆரோக்கியம் போன நம்ம சொன்னேன். நாம ஒரு வாழ்க்கையில குறை இல்லாம வாழ்றது, பணமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல எங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்ற என்பது இது நம்முடைய பலத்தால முடியாது. இது அவருடைய ஆசீர்வாதத்துக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அது இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கைகூடும். அப்ப இது உங்களுக்குள்ள கிறிஸ்து ஊடாக அது இருக்கிறது. ஆனா நாம அதுல வேர் கொள்றோமா, அதுல வளர்றோமா என்று கேட்டா இல்ல. பாருங்க, அவருக்குள் வேர் கொண்டு அவருக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? கட்டப்பட்டு கொண்டு வாங்க. அப்ப எங்களுக்கு வேர் இல்லாம இருக்குதே.
இந்த வேரைத்தான் நாம சுவிசேஷத்தின் ஊடாக ஒரு மனுஷனுக்குள்ள போடுறோம். அடுத்த வருஷம் ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கு. சகல பரிபூர்ணம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மேலொரு வாஜ்ய சோத்திரத்தோடு பெறுவீர்களா. இப்ப இங்க சொல்லப்படுற சோத்திரம் எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாம நாம மாம்சத்துக்குரிய ரீதியில நாம ஒவ்வொரு சண்டையும் போய் நாம சர்ச்சில் ஆராதிச்சு போட்டு நாம நினைக்கிறோம் அது ஒரு பெரிய ஒரு செயலா நாம நினைக்கிறோம். ஓமோ இல்லையா? முந்தியெல்லாம் நாங்க சண்டே சர்ச்சுக்கு போய் 4 பாட்டை பாடினா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையா வந்து, ஜீவனத்தின் பெருமை என்றதான் சொல்றது. இது தெரியாமண்டே ஜனம் இருக்கிறார். நாங்க யாரு தெரியுமா? நாங்க தேவன்ற பிள்ளை, அவரை ஆராதிக்கிறவர்கள், அவர் ஆராதிக்கிறவர்களை விடுவிக்கிற தேவன். அதுவே எங்கட பெருமை. இது எங்கிருந்து வேணும் தெரியுமா? நம்முடைய பாவ சரீரம். நாம அவருக்கு பணம் கொடுக்கிற, தசமாம் கொடுக்கிறவர்கள், நாம் அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், நாம குவார்ல பாடுறவர்கள், விசுவசித்தவர்கள். எங்களுக்கு விசுவசித்த கவனிப்பு இருக்கிறது. ஏன்? மற்றவர்களை விட நாம கொஞ்சம் விசுவசித்தவர்கள். காரணம், நாம மேடையில குவார்ல நிக்கிறவர்கள். நாம யார் தெரியுமா? ஜபிக்கிறவர்கள். நாம யார் தெரியுமா? நாட்டுக்காக, தேசத்துக்காக ஜபிக்கிறவர்கள். நான் யார் தெரியுமா? நான் பாஸ்டர், ஊழியம் செய்யற பாஸ்டர். எனக்காக தேவ சேனைகளை அவர் அனுப்புவார். இதெல்லாம் நம்முடைய ஜீவனத்தின் பெருமை. இது நம்முடைய பாவ சரீர மாம்சம். இப்படிப்பட்டவர்கள் மேல தேவனுடைய சினம், அவருடைய கோபம் இருக்கிறன்னு தான் பைபிள் சொல்லுது. நாங்க எல்லாருமே அவருடைய சுத்த கிருபையினால் மீட்கப்பட்டவர்கள். நாம பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய கிருபையினால் கிடைச்சு. நம்முடைய தகுதியோ, நம்முடைய அந்தஸ்தோ, அல்லது நம்முடைய கிரியைகளோ ஒன்றுமே காரணம் இல்லை. அவர் இயேசு தன்னுடைய குமாரன் மூலமாக திருவுளம் பெற்றினார். சோ அதனாலதான் உலக தோற்றத்திலே இருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் பாவனையாக காண்பிச்சு கொண்டே இருந்தார். சோ அந்த பாவனை ஊடாகத்தான் பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட பிதாக்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டார். ஆபேல் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார். பைபிள்ல ஸ்டார்ட்ல இருந்து சொல்றேன்னா உங்களுக்கு விளங்கும். ஆபேல் இந்த எபிரியர் 11 சொல்லப்படுது எல்லா லிஸ்டும். ஆபேல். அப்ப பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாக இயேசு பிசிக்கலா வந்து இந்த உலகத்துல, அதுவும் இஸ்ரேல்ல உலகத்துல பிறந்து, பெத்லேமில பிறந்து, கொல்கதா மலையில அவர் மரிக்கிறதுக்கு முதல் உலக தோற்றத்தில இருந்தே இயேசு ஊடாகத்தான் சகலதும் உண்டாக்கப்பட்ட. தேவன் வந்து நீதி உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்முடைய இயேசு நீதி உள்ளவர். நம்முடைய பரலோக பிதா தகப்பன் நீதி உள்ளவர். சோ அதனால இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அண்டிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம நீதியாக்குறார். யாருடாக? தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய். ஆபேல் நீதிமானாக்கப்பட்டார். நோவா நீதிமானாக்கப்பட்டார். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். எப்படி? எல்லாரும் விசுவாசத்தினால். சோ இதெல்லாம் யோசேப்பு நீதிமானாக்கப்பட்டார். சோ இவர்கள் ஊடாகத்தான், இந்த ஹீரோக்கள், இந்த பிதாக்கள் ஊடாகத்தான் இவர்களுக்குள்ள இருந்த, இவர்களை நம்பி இருந்த மிச்சவர்கள் எல்லாருமே காக்கப்பட்டார்.
இப்படியே சொல்லி அடுக்கிக் கொண்டே வரலாம். இயேசு கிறிஸ்து வரைக்கும், தாவீது வரைக்கும் சொல்லலாம். தாவீதுடைய சந்ததி வம்சத்திலே இயேசு வார. அப்ப இயேசுவை மையப்படுத்தித்தான உலா காரியம் நடந்துச்சு. அவர்கள் கொடுத்தி அந்த காலங்களில அந்த நேரங்களில வெற்றியையும் ஜெயத்தையும் சுதந்திரிக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு சிலுவையில சுமந்த பாவம் தான். இயேசு சிலுவையில பாவத்தை சுமக்க முதலேயே விசுவாசத்தின் ஊடாக இவர்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள் என்றா பாருங்க, எவ்வளவுக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு இவை இந்த அறிவை எவ்வளவுக்கு வளர்க்கணும் தெரியுமா? இனி வேற போற காலத்துல அதுவும் ஸ்பெஷலா இப்ப உலகத்தை பாருங்க, என்ன நடக்குது. நாம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசனை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அமெரிக்கா எண்ணெய்க்காக எல்லா நாட்டையும் சுரண்டதில்லை, அல்லது இவன் இன்னத்துக்காக அதை சுரண்டான். உலகம் 1008 ரீசனை சொல்லும். ஆனா நமக்குத்தான் தெரியும் ஏற்கனவே சொல்லப்பட்டதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், உலகத்துல உபத்திரவம் இருக்கு, உலகத்துல யுத்தங்கள் இருக்கு. யுத்தம்ண்டா சண்டை வரும், சண்டை வந்தா அழிவு வரும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புதுசு அல்ல. அதுக்கெல்லாம் நாம ஓகே, ஒரு நியூஸ தட்டத்தான் வேணும், காலையில ஒரு நியூஸ தட்டத்தான் வேணும். ஓகே, நாங்க அறிஞ்சு விடலாமா அங்க நடக்குது. அது போதும். ஆனா அதுக்குள்ளேயே நாம படுத்திருந்தோம்டா அடுத்தது இப்படி இடம்பேக்க அடுத்து என்ன நடக்க போகுது? ஈரான் அடிச்சுட்டா, ஈரான முடிச்சுட்டாங்களா? எங்களுக்கு அங்கதான் சந்தோஷம் உண்டா? 4 பேர் செத்துட்டாங்களா? 1000 பேர் செத்துட்டாங்களா? பிசாசு எங்களோட திசையை என்ன செய்யுது? திருப்பூஸ். அடுத்து என்ன நடக்க போகுது? இப்ப ரஷ்யா ரங்க போதா, சைனா ரங்க போதா? எல்லா இடத்துலயும் எல்லாம் ரங்க, கடைசியா வீட்டுக்கு பிசாசான் ரங்கி நிக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஈரான் ரங்கிச்சுதா இல்லது அது ரங்கிச்சுதா, இந்த பிரச்சனை ரங்கிச்சுதா நாங்க பார்த்துட்டு இருக்க. வீட்டுக்குள்ள பெரிய பிசாசே ரங்கி நிக்கு. ஏன்னா பவுல் சொல்றார், எங்கள் அரண்கள், அதாவது என்ன சிந்தை என்கின்ற அரண்களை நீங்கள் காக்கணும். நம்முடைய சிந்தையை நாம காக்கணும். சிந்தை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை ஏண்டா இயேசுவே யோசிச்சோன்னு இருக்கிற சிந்தையா இல்ல. முந்தி நாங்க சின்னல இருந்த என்ன படுக்கையும் இயேசுவே என்று படுக்கிறது, எலும்பைக்கையும் இயேசுவே, இதுதான் இயேசுவின் சிந்தை என்றுதான் நான் நினைச்சது. நோ, அவருடைய சிந்தை என்றது அவருடைய சுவிசேஷங்கள் ஊடாக நாம் அறிகிற சத்தியங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்ற உணர்வு சிந்தை எப்போ விருந்தோண்டே இருக்கணும். ஆமென். வசனங்கள் வரணும் சிந்தைக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வசனங்கள் வந்தோண்டே இருக்கணும். சத்தியத்தை அறிகிறதுனால நீங்க சாத்தான ஜெயிக்கிறீங்க. ஆமென். சோ இவைகள் நாளடைவுல எங்களோட பிராக்டிஸுக்கு வேற 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 பிசாச நீங்க துரத்தவே வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் அதை கிரிய செய்யும். வசனம் கிரிய செய்யும். இங்க என்ன சொல்லப்படுது? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். இப்ப நாம ரோமர் 4 வாசிப்போம். 20வது வசனம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாம. என்னத்தை? வாக்கு தத்தத்தை. சோ கடவுளை நீங்க நம்புறேன்னு சொன்னா அந்த அர்த்தம் என்ன? அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புற விசுவாசிக்கு. ஆபிரகாம் கடவுளை கண்டதே இல்லை, யாரும் கடவுளை கண்டதில்லை. ஆனா ஆபிரகாமுக்கு ஒன்றே ஒன்றுதான் அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அவன் அதை குறிச்சு அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி.
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்ப நமக்குள்ள உண்மையா விசுவாசம் இருக்கின்றது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் அந்த முழு நிச்சயம் இருக்கணும். முழு நிச்சயமான அந்த நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு இன்னொன்று விசுவாசம் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். சோ அப்படி நம்பி தேவனை மகிமைப்படுத்துறேன்னு சொன்னா, நீங்க நினைக்கிறது போல சண்டேஸ்ல நடக்கிற ஆராதனை இல்லை. அங்க ஆபிரகாமுக்கு சர்ச் இருந்ததும் இல்ல, எவ்ரி சண்டே என்ற பேரே அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவன் எப்படி மகிமைப்படுத்துறான்? முழு நிச்சயமா அவன் நம்பினதே தேவனுக்கு மகிமைதான். ஒரு மனுஷன் நீங்க ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள் முழு நிச்சயமா நீங்க நம்பிக்க அவரை மகிமைப்படுத்துறீங்க. மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாவான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சோ அது அவனுக்கு நீதியாக, அடுத்த வசனங்களை வாசிக்கிறேன், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் அதே அதிகாரத்துல 13, ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான், என்னவாம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இதை திரும்ப சொல்றோம், விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்ப நாம விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டா, விசுவாசத்தினால் நாம் நீதிமான் என்பதை நாம விசுவாசிக்க நீதியினால் தானாம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கிடைச்சது. எதனால? விசுவாசத்தினால் வருகிற நீதியினால். அப்ப தேவனால் வந்த நீதிக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கின்றத பாத்தீங்களா? விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைச்சது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான். சோ உலகம் பிசாசுக்காக படைக்கப்பட்டதல்ல, உலகம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக படைக்கப்பட்டது. ஆதியாமத்தை எடுத்து வாச்சிங்கன்னா எல்லாம் உண்டாக்கடவுது. ஆதாம் ஏவாள் அவர்கள் தங்களை தாங்களே குற்றப்படுத்துற நிர்வாணி என்ற சூழ்நிலைக்கு போனார். நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி படைச்சவரையே பார்த்து சொன்னார். நீங்க இன்றைக்கு ஆண்டவரை நான் பாவியா இருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா ஆதாமுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. இன்றைக்கு காலையில சேர்ச்சுக்கு போன உடனே எல்லாரும் என்ன ஆண்டவரே நான் பாவி என்ன மன்னி. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க நாங்க தாழ்மையானவர்கள், தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், கடவுளுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்தி பாவிகள் என்று சொல்லுகிறோம். இது உங்களோட மாம்ச மனிதன் பாவ சரீரம், அதுல இருந்து புறப்படுகிற பேச்சு. இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கி இருக்க. கிறிஸ்துவே நான் உங்களுக்குள்ள நீதிமானா இருக்கிறேன், நன்றி இயேசுவே. அவன் முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினான். சோ நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் முழு நிச்சய நம்பிக்கை இருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு உயிர் திறந்ததினால் நாங்க நீதிமான். இப்ப நீங்க நம்பலேண்டா, இப்ப இதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை படிப்போமா? 23 வாசிக்கிறேன். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர், அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். திரும்ப வாசிக்கிறோம் கடைசி 25வது வசனம்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு பிலாத்தினுடைய கையில இயேசுவை கொண்டே ஒப்பு கொடுத்தார். உலகத்தை உண்டாக்கின நம்முடைய கடவுளை, ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அல்பாவும் ஒமேகாவும், சகலதும் அவரால், அவருக்குள்ளாக, அவரால் உண்டாக்கப்பட்டது, உண்டானதென்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. கடவுளையே நம்முடைய பாவங்களுக்காக பிலாத்தினுடைய கையில ஒப்பு கொடுத்தார். இந்த பூமியில தான் நீங்க வாழ்றீங்க. இந்த பூமியில தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. இந்த பூமியில தான் நீங்க பிசாசோட ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். பிசாசனுடைய பிரசன்னத்தில் ஒரு பந்தியை, அவனுடைய 23 சங்கீதம் என்ன, எஸ், பிசாசுக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தினார். சோ அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ அப்ப இத விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகுமா? எப்படியே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டார். சொன்ன எனக்கு தெரியாது, அவருடைய நீதியாலதான் எங்களோட வாழ்க்கையில எல்லாமே வரப்போஸ். திரும்ப வாசிக்கிறேன், இதை குறிச்சு வைங்க. உங்களோட மனசுல இது தைக்கப்படணும், உங்களோட இருதயத்துல தைக்கப்படணும். எத்தனாவது வசனம்? 13வது வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால கிடைக்கலையா? என்னவாம்? விசுவாசத்தினால் வருகிற நீதியால் கிடைத்தது. ஆமென். நன்றி இயேசுவே. சோ இவைகள், இந்த சிந்தை, இந்த விசுவாசம், இந்த அறிக்கை, இந்த உறுதி உங்களோட வாழ்க்கைய எங்கேயோ கொண்டு போகும், எங்கேயோ உங்களை கொண்டு போகும். இதுக்காகத்தான் இயேசு வந்தது. இதான் அவருடைய அன்பு, இதான் அவருடைய கிருபை. சோ நாம உலகத்தை சுதந்திரிக்கிறவர்கள். ஆமென். உலகத்தை சுதந்திரிக்கிறோம்னு சொன்னா அமெரிக்கா மாதிரி உலகங்களை, அந்த தேசத்தை இந்த தேசத்தை பிடிக்கிறத நான் சொல்லல. அது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உலகத்தை சுதந்திரிப்பன்ன்றது நமக்கு கொடுத்த ஒரு உரிமை. ஆமீன். சோ அதாவது அதை என்னத்தை வச்சு நான் நினைக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை அவர் பேசியிருக்கிறாருன்னா, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சுது. அந்த பாவத்தினால இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னாரா இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியில அழிவுகள் எல்லாம் பிறகு வந்துச்சு. ஆனா நாம இந்த பூமியில இருக்கிறோம். ஆனா நாம இப்ப என்ன செய்யறோமாம்? ஆபிரகாம் இந்த உடன்படிக்கை, ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை என்று சொல்றதை விட அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் படி, உடன்படிக்கையின்படி பூமி எங்களுக்கு என்னவா மாறுதா? இப்ப ஆசீர்வாதமாய் மாறு. சபிக்கப்பட்ட பூமியில இயேசு பிறந்தார். இந்த சபிக்கப்பட்ட பூமியில இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. சோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீங்க நிலத்துல கால் வைக்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த ஒரு துளி எத்தனை துளி இயேசுன்ற ரத்தம் விழுந்தாலும் அந்த ரத்தம் இந்த பூமி முழுவதும் நினைச்சிருக்கின்றதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். அந்த ஒரு யாரு அந்த ஒரு ஸ்திரீ, அதாவது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு யாராவது சொல்லி கொடுத்தார்களா? பழைய உடன்படிக்கையில இங்கே எழுதப்பட்டிருக்கா இயேசுவின் வஸ்திரத்தை தொடுங்கள்? இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கு வர்ற வெளிப்பாடு தானே. அவளுக்கு வந்த வெளிப்பாடு என்ன? இவருடைய வஸ்திரத்தை தொட்டா கொடுத்தி எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவளுக்கு வந்த வெளிப்பாடு தானே. ஆனா உண்மையாகவே அவருடைய வஸ்திரம் என்னத்துக்கு அடையாளமா இருந்துச்சு? அவருடைய நீதிக்கு அடையாளமா? பழைய உடன்படிக்கையில வஸ்திரம்ன்றது நீதி என்று அவர் வஸ்திரம் நேரங்கள்ல பயன்படுத்த. ஆனா
அவளுக்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா அவள் தேவனுடைய நீதியை தொட்டாள். சோ இன்றைக்கு நான் சொல்றேன், அவருடைய நீதியை கிறிஸ்துவின் நீதிக்குள்ள வாங்க. சுயநீதிக்கு மறியுங்க, மாம்ச சிந்தைக்கு மறியுங்க, மாம்ச பாவ சரீரத்துக்கு மறியுங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை கிருபையால் பெற வேண்டிய அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கிரியைகளினால் பெற முயற்சிக்காது. மாறாக அவருடைய நீதியை தொடுங்க. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அது சுவிசேஷத்தினால் நற்செய்தியினால் வெளிப்படுத்தப்படும். ஆமென். இன்னைக்கு அநேர் அப்போத சொன்னேனே, பாவம் மன்னியும் ஆண்டவர். இன்னைக்கு அநேர் நாம் அதை பரிசுத்தமாயின் தாழ்மையாய் நினைக்கிறோம், அதை ஒரு பக்தியாக நினைக்கிறோம். ஆண்டவர் என்ற பாவத்தை மன்னியுங்கண்டு எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் எங்களை நேசிப்பார், அதான் கிறிஸ்துவ முறையண்டு நினைக்கிறீங்க. நோ, அது பிசாசனுடைய தந்திரம். அவருடைய ஒற்றைய பலியினால் நீங்க என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று வசனம் சொல்லுது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளு. எபிரேயர் 10 சொல்லுது, எபிரேயர் 8 சொல்லுது, 10 சொல்லுது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை மன்னிச்சு எங்களை நினைப்பதில்லையா? எங்களோட பாவத்தை அவர் நினைப்பதில்லை. இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்றார். நான் போன கிழமை சொன்னேன், இயேசு ஏன் எங்களோட பாவத்தை பார்க்கிறேல, ஏன் அதை நினைக்கிறேல அப்படி என்று அவர் ஓகே நீ என்னென்றாலும் செய் என்று அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறாரா? இல்ல, அப்படி இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து மேல எல்லாமே போடப்பட்டாச்சு. அவர் தன்னைத்தானே என்ன செய்ய மாட்டார், மறுதலிக்க மாட்டார். இயேசு என்னத்துக்காக எழுப்பப்பட்டார் என்று வாசிச்சோம், நாம் நீதிமானாக்கப்பட. அப்ப இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார் அல்ல. அப்ப திருவுளம் பற்றி போட்டு அவர் எங்களை நீ பாவியாக பார்க்க முடியுமா? இல்ல, அவர் எங்களை நீதிமானா பார்க்கிறார். நாங்கள் எங்களை பாவியா பார்க்கிறோம். அதுதான் தப்புன்னு சொல்லவார். இயேசு எங்களை நீதிமானாக பார்க்க, இயேசு எங்களை பூரணமாக்கப்பட்ட ஒரு மனுஷியாக பார்க்க, இயேசு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவனாக சுந்தரவாளியாக பார்க்க, எங்களை நாம பாவியாகவும் நாம அவருக்கு தூரமாகவும் இருக்கிறதாக நினைச்சோமா இருந்தா எங்களை நாங்களே வஞ்சிக்கிறோம். எங்களோட ஆசீர்வாதத்துக்கு நாங்களே சாபமாக இருக்கிறோம். ஆமென். இந்த தப்ப விட்டுறாங்க. இதெல்லாம் இந்த தப்பு நாங்க எப்ப விடுவோம் தெரியுமா? எங்களுக்கு டெமென்ஷியாண்ட வருத்தம் வந்தா தான் நாங்க இந்த தப்ப விடுவோம். டெமென்ஷியாண்டா என்ன என்றா, மனுஷருக்கு வர்றதை நான் குறிச்சு இங்க பேசுறேன். ஆவிக்குரிய ரீதியில நாம் எல்லாத்தையும் மறந்து போய் நிப்போமே, உடனே எல்லாத்தையும் மறந்தா என்ன செய்வோம் தெரியுமா? மாம்சத்துல நடக்க ஆரம்பிப்போம். சோ அந்த மாம்சத்துல நடக்க வழிகிட்டதான் இன்றைக்கு இருக்கிற மத ரீதியான கிறிஸ்தவ உலகம் அல்லது மற்ற மதங்களும் சரி. ஆமென். இயேசுவின் வருகையா இருக்கலாம் அல்லது ஒரு ரகசிய வருகை. பைபிள்ல அத தெளிவான முறையில் எழுதப்படாட்டிக்கும் கூட சில வேளை அதை நாம வழிபாட்டால பார்த்து இயேசுவின் ரகசிய வருகை எண்ணொண்டு இருந்தாலும் கூட நாம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், நாம் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே இருக்கிறோம். ஆமீன். நாம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்பா வர்றதை குறிச்சு நாம சந்தோஷப்படுறோம். நாம அநாதைகளோ அல்லது நாம அடிமையோ அல்ல பயப்படுறதுக்கு. நாம ஏற்கனவே அவருடைய வீட்டில் இருக்கிறோம், ஏற்கனவே அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம், ஏற்கனவே அவருடைய சிங்காசனத்துல இருக்கிறோம், கிருபாசனத்தண்டை. சோ ஆகவே நாம எதை குறிச்சும் கவலைப்படுத்துறது, அது நமக்கு சந்தோஷம். அவர் எளியா வந்தா நமக்கு சந்தோஷம், இல்லையண்டா நாம் அவர் இருக்க மட்டும் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்வோம், பிரசங்கிப்போம். ஜனங்களை
குற்ற உணர்வில இருந்து, பாவ உணர்வில இருந்து என்ன செய்வோம்? விடுதலை ஆக்குவோம். கிறிஸ்துவுக்குள் ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆமென். பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் குற்ற உணர்வை கொடுத்தது யாரு? பிசாசு. நீ நிர்வாணி, நீ நிர்வாணி, உன்னிடத்துல ஒன்றும் இல்ல, நீ இப்ப பாவி. ஆமென். அதே போல இன்னைக்கு பிசாசாரங்களை குற்றவாளி எதிலை இவங்களை குற்றப்படுத்துறவன் தான். நீங்க என்ன செய்தாலும் உங்களை குற்றப்படுத்துவான். நீங்க பாவம் செய்தாலும் அவன் உங்களை குற்றப்படுத்துவான். பாவம் வேற, குற்ற உணர்வுன்றது வேற. இந்த குற்ற உணர்வு இது தேவனால வர்றதல்ல. இப்ப நாம ஒரு தப்பு செய்யறோம் என்று வைங்க, தப்பு செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லல, நீ தப்பு செய்ய. ஆனா அந்த தப்பு செய்த பிறகு பாருங்க, ஒரு குற்ற உணர்வு வருது எங்களோட வாழ்க்கையில. அது பிசாசால வருது. அந்த குற்ற உணர்வில நாம் என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது. மாறாக எங்களுக்கு என்ன இருக்கணும்? நீதியின் உணர்வு இருக்கணும். இயேசுவால் நான் நீதிமான், அதான் அவருடைய பிள்ளை. சோ அந்த நீதி உணர்வுல நீங்க இருக்க அது உங்களோட வாழ்க்கையில பிறகு பேலன்ஸ் செய்யும். குற்ற உணர்வினால யாருக்கு நன்மை இல்லை, கடவுளுக்கு நன்மை இல்லை. நாங்க ஒரு தப்பு செய்யறோம், நாம குற்ற உணர்வில் இருக்க, தேவனை விட்டு நாம தூர போயிருக்க, அது தேவனுக்கு அதுல பிரியம் இல்லை. சோ அதற்காகத்தான் இயேசு சிலுவையில மறைச்சிட்டார். ஏன்? உங்களை எப்பவும் தன்னோட வச்சிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிறந்தோன்னா எந்த தப்பும் செய்யாம நீங்க வாழ்றதுன்றது உலகத்துல ஒரு மனுஷனும் இல்லை. சோ அதனாலதான் அவர் குற்ற உணர்வு வேண்டாம் என்று சொல்றேன். நீங்க தப்பு செய்யற படியால தானே அவர் சொல்றாரு, குற்ற உணர்வு உனக்கு வேண்டாம். தப்பு செய்யாத ஒரு மனுஷனுக்கு ஏன் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதணும்? எந்த பாவமும் செய்யாத ஒரு சுத்த கண்ணனா நீங்க வாழையில, அப்படின்னா இந்த ஆக்கின தீர்ப்பு குற்ற உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையே, அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க தப்பு செய்யற பொழுதுதான் நீங்க என்ன செய்யறீங்க? குற்ற உணர்வை பிசாசிடத்தை இருந்து பெறுறீங்க, அல்லது உங்களை நீங்களே குற்றவாளி ஆக்குறீங்க. நீங்க குற்ற உணர்விலே இருக்கிறதுனால அதே தப்ப நாளைக்கு விட மாட்டீங்கன்றும் பைபிள் எங்கேயும் சொல்லல. அதெல்லாம் அதுக்கு வழி. ஆனா நீங்க அவரோட சேருங்க, சிலுவைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுனுடைய மரணத்துக்கும் ஒரு உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய வழியில இல்லைங்க. தாப்பனே, இப்ப நாம ஒரு தப்பு செய்யறத ஒப்புக்கொள்றதுக்கு பேர் குற்ற உணர்வு இல்லை. ஒரு தப்பு செய்யறதை நாம ஒப்புக்கொள்றது அது நியாயம். இயேசுவே, நான் இந்த தப்பை செய்துட்டேன், உங்களுக்கு இதுல பிரியம் இல்லத்தான் செய்துட்டேன், அது வேற. ஆனா குற்ற உணர்வுன்றது பிசாசுல இருந்து வருகிறது. நீங்க குற்ற உணர்வுக்கு சொல்லுங்க, இயேசு என் பாவத்துக்காக ரத்தம் சிந்திட்டார், அவருடைய ரத்தம் எப்பவும் இந்த வாழ்க்கையில நன்மையை பேசும். இதை விட வேற சத்தியம் இல்லை. அவருடைய ரத்தம் நன்மை பேசும். ஆமேன். அவருடைய ரத்தம் நன்மைதான் பேசும். இப்ப காயின் கொலை செய்தது உண்மை, ஆவேல கொலை செய்தது உண்மை. ஆனா மரிச்சவருடைய ரத்தம் நன்மையை பேசினது. என்ன நன்மையை பேசினது? இந்த சகோதரன் காயினை மன்னியுங்க ஆண்டவரே. நாம தப்பு செய்யறபடியால தான் எங்களுக்கு மன்னிப்பு, நாம தப்பு செய்யறபடியாத்தான் குற்ற உணர்வு. இதுல இருந்துதான் ஆண்டவர் சொல்றார், விடுதலையை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரைக்கும் நீ இப்படித்தான் நீ ஜெயிக்கலாம், சத்ருவ நீ இந்த வழியில தான் நீ ஜெயிக்கலாம் என்றதான் டீச்சிங். ஆமே. பாவத்தை நம்மால மேற்கொள்ளாது, பாவத்தால வர்ற குற்ற உணர்வை நம்மால மேற்கொள்ளாது, மாறாக அவருடைய சத்தியத்தால மட்டும்தான் மேற்கொள்ளலாம். குற்ற உணர்வுக்கு நாம இடம் கொடுக்க
பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் அவர்கள் இன்னைக்கு ஜெயிக்கலாம் இருக்கின்றா? தங்களை கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான் என்ற அறிவு இல்லை. இரண்டாவது, தாங்கள் தப்பு செய்த உடனே தங்களை தாங்களே தண்டிக்கிறார். பிசாசோட சேர்ந்து தங்களை என்ன நீதி என்ற பெயரில அல்லது நல்ல குணசாலி என்ற பெயரில நாங்கள் செய்த பாவத்துக்கு நாங்க தானே தண்டனை அனுபவிக்கணும் என்கின்ற அந்த நல்ல இந்த மாம்சத்தில் இருக்கிற தாழ்மையான, நல்லதில்ல, தாழ்மையான மாயமான தாழ்மை, அப்படித்தான் பேசப்பட்டிருக்கு. சோ அப்ப அந்த மாயமான தாழ்மை அவைக்கு இருக்கிறதால கடவுள் எங்களை பெற்ற மனுஷனாக மாத்துறது இல்லை. எங்களுக்குள்ள புது ஆவியை தந்துட்டார். ஆனா நாங்க மாயமான தாழ்மையால நாம நடக்கிறதால நாளைக்கு நல்லவனா நாங்க நடப்போம் என்று எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. திரும்பவும் அதே புளிய செய்து, இல்ல திரும்ப இன்னொரு வேற புளிய செய்து, திரும்பவும் மாயமான தாழ்மை. இப்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம பிக்ஸ் பண்ணவே இயலாது. சோ மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய உண்மைக்கு நீங்க வாங்க, சத்தியத்துக்குள்ள வாங்க. நீங்க யார் என்பதை நீங்க அறிஞ்சா நீங்க உங்களுக்கு ஏற்றது போல நீங்க வாழுவீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாப்பன் தாய், அவர் நல்ல ஒரு ரோயல் ஃபேமிலி என்ன, அவர்கள் ஒரு ராஜ குடும்பத்தவர்கள் என்றா பிள்ளைகளும் என்ன செய்யும், அந்த ராஜ குடும்பத்துக்கு ஏற்றது போல வாழ தங்களை கற்றுக்கொள்வார். அதே போல நீங்க நீதிமான்கள் என்று சொன்னா நீங்க அதுதான் உங்களை நல்ல ஒரு காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு போவோம் வழிய. நீங்க உங்களை பாவி என்று சொல்றதால நீங்க ஒரு நாளும் உங்களை திருத்த போறதல்ல. ஆமென். சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா?